ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணைப்படம். அது என்ன துணைப்படம்? என்னது? ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் வாங்க. ஆழ்கடலின் அடியில். ஆழ்கடலின் அடியில் எழுதுனது ஜூல்ஸ் வெர்ன். யார்? ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் யார்? இவர் தான், ஜூல்ஸ் வெர்ன் தான். 80 நாளில் உலகத்தைச் சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என பல புதினங்களை எழுதியிருப்பார். யார்? ஜூல்ஸ் வெர்ன். இந்த பாடம் வந்து ஆழ்கடலின் அடியில் புதினத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், வாழ்விக்கும் கல்வி. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை என வள்ளுவர் சொல்லியிருப்பார். விலங்கோட மக்கள் இளையர் இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர் என்றும் வள்ளுவர் சொல்லுவார். கல்வியறிவு இல்லாதவன் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறார்? விலங்குன்னு சொல்லுவார். கல்வியறிவு இல்லாதவன் வள்ளுவர் வந்து விலங்குன்னு சொல்கிறார். விலங்குன்னு என்ன மீனிங்? அவனுக்கு விலங்கு 5 அறிவு தான் இருக்குது. அப்போ 6 அறிவு நம்ம மனுஷனாக இருக்கணும்னா அது நம்மளுக்கு கல்வின்றது அவ்வளோ முக்கியம். அப்படி அந்த கல்வி அறிவு இல்லைன்னா அவன் வந்து விலங்குக்கு சமம்ன்ற மாதிரி சொல்கிறார். ஓகே ஓகே. நன்றின்பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வச்சவர் யார்? பாரதியார். பள்ளி தளம் அனைத்து கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம் சொன்னவர் பாரதியார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி. திருக்குறளார் வி. முனுசாமி என்றவர் வந்து திருக்குறள் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார், நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். அதனால தான் அவர் பேர் திருக்குறளார் வி. முனுசாமினே வந்துச்சு. ஓகேங்களா? திருக்குறள் வகுப்பு நடத்தியும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறள் பரப்பம் பண்ணி செய்தவர் யாருன்னா திருக்குறளார் வி. முனுசாமி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு அவர் எழுதின சில நூல்களெல்லாம் பாருங்கள். அதுவும் திருக்குறளோட பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூல் பெரும் புகழ் பெற்றது. ஓகேங்களா? இந்த பாடம் வந்து சிந்தனை களஞ்சியம் எனும் 20 நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சிந்தனை களஞ்சியம் என்ற 20 நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே சாரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பள்ளி மறுதிறப்பு. பள்ளி மறுதிறப்பு. நூல்வெளி சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்புனா என்னென்னா, இப்போ ஒரு பசங்க இருப்பாங்க, அவங்க வந்துட்டு இப்போது லீவ் விட்டுருப்பாங்க இல்லைங்களா? ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அது இருக்கும்போது அவங்க ஒரு சில பேரெல்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்த்து ஒரு பையன் வந்துட்டு நானும் ஸ்கூல் போகாமல் இது மாதிரி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிக்கும்போது, இல்லை கல்வி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம ஸ்கூலுக்கு போனால் தான் நம்மளோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும்ன்ற உணர்ந்து ஒரு வந்து திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போவார். அதுதான் பள்ளி மறுதிறப்பு. அப்போது ஸ்கூலுக்கு அந்த பஸ்ஸு நிற்கும், அந்த பஸ்ஸில் போய் ஏறி போவார். அதுக்கு பேர் தான், அதுதான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அந்த கதை. இந்த கதை தான் இருக்கும். அதில் இருக்கிற நூல்வெளி மட்டும் பார்த்தா கூட போதும். ஓகேங்களா? ஓகே, நாங்கள் பார்ப்போம். நூல்வெளி சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதின கட்டுரை என எழுதியிருக்கார். யார்? சுப்ரபாரதி மணியன். இவர் கனவு என்ற இலக்கியத்தில் நடத்தி வருகிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கனவு என்ற இலக்கியத்தில் நடத்தி வருவர் யார் என்ற மாதிரி கேட்டால் சுப்ரபாரதி மணியன் போடணும். அவரோட நூல்கள் பாருங்கள். பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமான் கதை சொல்லும் கலை. பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமான் கதை சொல்லும் கலை. இந்த நூல்களை எழுதின யார்? சுப்ரபாரதி மணியன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது பேசும் ஓவியங்கள் இது அந்த பேசும் ஓவியங்களில் இந்த நிறைய ஓவியம் இருக்கும்ல. சுவர் ஓவியம், துணி ஓவியம், அதுக்கப்புறம் என்ன ஓவியம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுபோல் சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம் என்ற மாதிரி பல ஓவியங்கள் இருக்குது. அந்த ஒரு ஓவியத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் வந்து 64 ஒன்று தான் ஓவியக்கலை. ஆயக்கலைகள் 64 ஒன்று தான் ஓவியக்கலை. குகை ஓவியம். பெரும்பாலும் இந்த குகை ஓவியம் எல்லாமே கோட்டு ஓவியமாக தான் இருக்கும். குகை ஓவியம் எல்லாமே எப்படி இருக்கும்? கோட்டு ஓவியமாக இருக்கும். சுவர் ஓவியம் வந்து எங்கே பெரும்பாலும் அதிகமாக காணப்படுதுன்னா சித்தன்ன வாசலில் சுவர் ஓவியம் அதிகமாக காணப்படுது. தஞ்சை பெரிய கோயில்லையும் இருக்கும். நாயன்மார் உருவான சுந்தரோட வாழ்க்கை வர நிகழ்வு இந்த சுவர் ஓவியமாக இருக்குது. நாயன்மார் உருவான சுந்தர வாழ்க்கை வர நிகழ்வு எல்லாமே எப்படி இருக்குது? சுவர் ஓவியமாக இருக்குது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து துணி ஓவியம். ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என அழைப்பார். இது எல்லாமே துணி தான். என்னென்ன சொல்லுவாங்க? ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி, திரைச்சாலை, கிளி, படம். ஓகே. சிவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய செய்தியை சீவகன் என்றவர் வந்து துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. இப்போது சிவக சிந்தாமணி ஒரு காப்பி நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும், திருத்தக்க தேவர் எழுதியிருந்து. அதில் குணமாலை என்ற ஒரு தலைவி வந்து யானையை பார்த்து பயந்துடுறான். அந்த காட்சியை வந்துட்டு தலைவனாக இருப்பாங்க சீவகன், அவர் வந்து துணியில் வரைஞ்சிருந்தான்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே.
துணி ஓவியம் தற்காலத்தில் கலாம்கரி ஓவியம். கலாம்கரி ஓவியங்கள்னால் என்னன்னு கூட கேட்கலாம். கலாம்கரி ஓவியங்கள் மறுபெயர் அப்படின்னா துணி ஓவியத்தோட மறுபெயர் எனக்கு கேட்டால் நம்ம கலாம்கரி ஓவியம் போட தெரியணும். ஓகே, இது வந்து கலாம்கரி ஓவியம் எங்கே அதிகமாக காணப்படும்? தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில் தான் அதிகமாக வரைஞ்சி வர்றாங்க கலாம்கரி ஓவியங்களை. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு மேற்கோள் பாருங்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் கடுப்பன்னு வந்தாவே நெடுநல் ஓலையை ஞாபகம் வரணும். இப்போ நான் ஷார்ட்கட் இப்படி தான் வச்சுருப்பேன். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் கடுப்பான நெடுநல் வேலை போடணும். போந்தன்னான்னு வந்தால் மணிமேகலை போட்டுடணுன்ற மாதிரி தான் என்னோட இதாக இருக்கும். கடுப்பான நெடுநல் வாடை போந்தன்னா மணிமேகலை தான். புனையா ஓவியம் புறம் போந்தென்ன அன்னிட்டு மணிமேகலை. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஓலைச்சுவடி ஓவியம் வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்குது. ஓலைச்சுவடி எங்கே இருக்குது? தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட்டு செப்பேட்டு ஓவியம் எங்கே? முற்காலத்தில் மன்னர்களோட ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டில் பொறிப்பது வழக்கம். இப்போ மன்னர்கள் ஏதாவது ஒரு ஆணை போடுறாங்க, எல்லாத்தோட ஆவணங்களையும் செப்பேட்டில் பொறிச்சு எழுதி வச்சுப்பாங்கள புலவர்கள், செப்பேட்டில் பொறிச்சு வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் தான் செப்பேட்டு ஓவியம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டூயினோ போகிறாங்க. இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனா சுட்டவும் சுட்டறிவுறுத்தம். இங்கே என்ன வேர்ட் ஞாபகம் வச்சுன்னா பல பல. இந்த பல பலன்னு எங்கேயும் வந்திருக்காது. இன்னும் பல பல சரிங்களா. இன்னும் பல பல எழுத்து நில மண்டபம் துண்ணுன சுட்டும் அறிவுறுத்தவும் அன்று பரிபாடல். பல பல பரிபாடல்னா நான் ஞாபகம் வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் பல பல எழுத்து நில மண்டபம் துண்ணுன சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பல பல பரிபாடல். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு தந்தவனாவே யானையோட தந்தங்கள் மீது வரைகிறது எங்கன்னா கேரளாவில் தான் யானை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால கேரளாவில் அதிகமாக காணப்படும் தந்த ஓவியங்கள். நெக்ஸ்ட் வந்து கண்ணாடி ஓவியம். கண்ணாடி ஓவியம் எங்கே அதிகமாக இருக்கும்? தஞ்சாவூரில் மிகுதியாக இருக்கும் கண்ணாடி ஓவியம். தஞ்சாவூர். தாள் ஓவியம் கரிக்கோல் நீள் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வர்றது தான் தாள் ஓவியம். கரிக்கோல் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் பயன்படுத்தி வர்றது தாள் ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம்னா என்னென்னா இப்போ வந்துட்டு இப்போ கார்ட்டூன்ஸ் இந்த கார்ட்டூனை வச்சு வந்து பத்திரிக்கையில் வந்துருக்கோம். நம்ம பாரதியார் வந்து இந்தியான்ற இதில் தான் அந்த மாதிரி கார்ட்டூனில் வச்சுட்டு வந்து பத்திரிக்கையில் வந்து முதல் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்தியா பாருங்கள், இந்தியாவில் பாரதியார் தான் முதலில் அறிமுகம் செய்தார். எது? இந்த கருத்துப்பட ஓவியம். இந்த ஓவியத்தோட மற்றொரு பெயர் நான் சொன்னேன்ல கார்ட்டூன் கேலி சித்திரம். என்னது? கேலி சித்திரம். இங்கே ஓவியத்துக்கு ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் பட்டிக்கை செய்து இவ்வளோ பேர் இருக்குது. இது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு 3 கொடுத்துட்டு இது ஏதோ பொருந்தாதுன்ற மாதிரி கொஷின் வரும். அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது. என்னென்ன சொல்லுங்கள்? ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் ஒட்டிக்கை செய்தி. இது ஓவியத்துக்கு. அந்த ஓவியம் வரைவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் வந்து கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் என்ற மாதிரி பல பேர் இருக்கும் ஓவியம் வரைவருக்கு. ஓவிய கூடம் ஒரு இடத்துல வந்து ஓவிய கூடம் பண்ணியிருக்கணும். அதுக்கு பாருங்கள் எழுத்தொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மடம் சித்திர மண்டபம் சித்திர சபை என்ற மாதிரி பல பேர்கள் இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நவீன ஓவியம். ஓவியக்கலை மிக மிக புதுமையான வடிவம் தான் நவீன ஓவியம். ஓவியக்கலையோட மிக புதுமையான வடிவம் எது? ஓவியக்கலையோட மிக புதுமையான வடிவம் நவீன ஓவியம். இப்போ ஒரு டூயினோ பார்ப்போம். இப்போ ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை கூட இந்திய கலையை புகுத்தி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணவர் யார்? ராஜா ரவிவர்மா. நாட்காட்டு ஓவிய வரைமுறையின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படும் நாட்காட்டு ஓவியம்னாவே கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியம்னா கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங்னு அழைப்பாங்க. ஓகே, இது என்ன முக்கியமாக வச்சுக்கணும்? ஐரோப்பா கலைனாவே ராஜா ரவிவர்மா. ஓகே, நாட்காட்டி ஓவியம்னாவே கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியம் என்ன சொல்லுவோம்? பசார் பெயிண்டிங். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நல்லா வீடியோஸ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.